சும்மா கூப்பிட்ட மாதிரியேவா? இன்னுமே உங்க போனை ரிங்டோன் வரதுக்கு டைமிங்ல நீங்க இந்த மொமெண்ட் உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த இடத்துல சொல்லுங்க, இந்த தருணத்தை நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? மேடமா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்தி தான் ரெடி பண்ணாங்க. கார்த்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணாங்க. இது நினைச்ச உங்களோட எப்படி இருக்கு? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கமான். இது மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது யாரும் செய்ய யோசிக்காத ரொம்ப சர்ப்ரைஸா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கார்த்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்தியை ரெடி பண்ணால் நாங்கள் எதுவுமே பண்ணல. எங்களுக்கு கடை எங்கே இருக்குன்னு கடைசி நேரம் வரைக்கும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உள்ளே வரும்போது பக்கத்து கடைக்குள்ளே போயிருப்பேன். அந்த மாதிரி வந்து தான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் கடை எங்கே இருக்குன்ட்டு. மேலேருந்து கை காமிச்சதுக்கப்புறம் தான் இந்த கடைக்குள்ளே வந்தோம். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நம்ம இப்போ நீ தான் சொல்லணுமா? கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனையும் தோளிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன குயில் நீ கொஞ்சம் வண்ண குயில் நான் தானே. இன்னைக்கான சம்பவம் சிறப்பாக இருந்தது. அம்மிக்கு வந்து இன்னைக்கு கேக்லாம் கட் பண்ணி சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கார்த்தி மட்டும்தான். நாங்களாம் ஒன்றுமே பண்ணதில்லை. எங்கள் பாப்பா வந்து நானும் பாப்பா வந்து ஒரு 2 நாள் நேற்று தான் போயிட்டு சாரீ அது இதுலாம் வாங்கி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். திடீர்னு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது கார்த்தி தான். அதுவும் வந்து எப்படின்னா ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அதையும் கேக் வெட்டுறோம் வந்துடுங்க அப்படின்னு. யாருக்கு மச்சான்? உங்கள் மம்மிக்கு தான் அப்படிங்கிறான். அந்த மாதிரி தான் கிளம்பி வந்தோம். கடையே தெரியாமல் கிளம்பி வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கடலூருக்கு நம்ம விசிட் பண்ணி பாருங்கள். வேருக்கு நீரை வெட்டாய் நீராய் கண்ணீரை வெட்டாய். என்னம்மா இப்போ நம்ம போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? இது வரைக்கும் பர்த்டே உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணாத மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் கார்த்தி மட்டுமே. சார் பாருங்க பசங்க பொசுக்குன்னு எந்த மாதிரி நானே எதிர்பார்க்கல. நீ இப்படி ஒரு இடம் இருக்கும், நானே ஏதோ சின்ன கடையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. கரூரில் ஏகப்பட்ட இடம் இருக்குது. கரூரில் ஊர்பட்ட இடம் இருக்குது. அது நம்ம தான் தெரியாமல் இருந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால டான்ஸ்ல ஆடினீங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. தூக்கி சுத்தினவையா? தூக்கி சுத்தினதும் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்க
நல்லா என்ஜாய் பண்ணதும் அது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. உங்க மனசும் ஒரு சந்தோஷம், நிறைவு அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க ரொம்ப எமோஷனலா போயிட்டீங்க. எமோஷனலாம் இல்லடா, உள்ளதை தாண்ட சொன்னேன். ஆனா லைஃப்ல யாரு எதுக்காக உள்ள வருவாங்க போவாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எத்தனையோ பேர் கூட எல்லாம் இருந்தாங்க. ஆனா வந்து இதெல்லாம் பசங்க இந்த அளவுக்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம ஒரு ஒரு உறவு வந்து நமக்கு செய்யுது அப்படிங்கும்போது அது என்னன்னு சொல்றதுக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவா இருந்தது. ஓகே மக்களே, செம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கலாம். மம்மியோட பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பாக முடிவடைந்தது. இதோட நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். பாய் 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 சொல்லிட்டேன்.